இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு தனிப்பட்ட இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வீட்டுல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஜாலியா இருங்க, எவன் எக்கேடு கெட்டா என்ன உங்களுக்கு, நான் யார் லைஃப்ல எந்த கெடுதலும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. இப்ப அதே தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பாடல் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ட்விஸ்ட் என்னன்னா, பாட்டு நல்லா போயிட்டு இருக்கும், கடைசியில ஜெயம் ரவி வந்திருப்பாரு. ஜெயம் ரவி எரியிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஷாக் ஆகலாம். ஆனா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கெனிஷாவோட ஆல்பம்ஸ்ல சின்ன சின்ன சேனல்ஸ்ல தான் வெளியிட்டாங்க. வியூஸ் அவ்வளவு தூரம் பெருசா இல்ல. இன்னைக்கான கெனிஷா ஜெயம் ரவி ஃபேம்னால திங்க் மியூசிக்ல இருந்து அவங்க பாட்டு பண்ணி ஆல்பம் பண்ணி வெளியிடுறாங்கன்னா பெரிய ஆள் ஆயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. இதற்கு ஆர்த்தி ரவி தரப்புல இருந்தோ வேற எங்க தரப்புல இருந்தோ ஏதாவது கலாய்ப்பாக போஸ்ட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மக்கள் பேசினாலும் அவங்க டீசெண்டா எதுவுமே அதுக்கு எதிராக எந்த ஒரு இதுவும் சொல்லல. ஜெயம் ரவியும் ப்ரொமோட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. பட் கெனிஷா மட்டும் தான் ஒத்தாலா வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி எடுத்துட்டீங்கன்னா கூட, விராட் கோலி கொஞ்சம் மோசமா விளையாடும் போது அனுஷ்கா சர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி அனுஷ்கா சர்மா போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை விராட் கோலி இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பாருன்னா, நம்ம நாட்டுல பெண்களை குறை சொல்றது வந்து ரொம்ப பிடிக்கும், எதுனாலும் யார் தப்பு பண்ணாலும் பெண்களை தான் குறை சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி இந்த கேஸ்ல வரும்போதும் இங்க ஜெயம் ரவி தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். அங்க ஜெயம் ரவிக்கு யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதை விட்டுட்டு கெனிஷாக்கு தேடி வந்து அவங்க ஆல்பம் சாங்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. சோ அந்த பாட்டை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் பிடிக்கல, எதனால பிடிக்கல அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.